வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்வி info-tonic. எஸ்வி info-tonicல இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிற டானிக் பழையசோறு பற்றி. பழையசோறு ஒரு மிகச்சிறந்த ப்ரோபயாட்டிக் உணவு. அது என்னன்னா, சோறு நல்லா 8 மணி நேரம் தண்ணியில் ஊறும்போது அதில் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா உருவாகுது. அதுதான் புளிப்பு சுவைக்கு காரணம். இந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா நம்ம குடலில் ஏற்கனவே இருக்கிற நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா மற்றும் என்சைம்ஸை அதிகப்படுத்தி விடும். அதனால் பழைய சோறு எடுத்துக்கிறதின் நன்மைகள் என்னன்னா, 1. செரிமான கோளாறுகள் நீங்கும். 2. நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிற விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் குடல் உறிஞ்சிகளால் நல்லா உறிஞ்சி இரத்தத்துக்கு அனுப்பும். 3. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். 4. உடல் எடை வயதிற்கும் உயரத்திற்கும் ஏற்ற அளவில் இருக்கும். 5. விட்டமின் குறைபாடுகள் வரவே வராது. விட்டமின் குறைபாட்டால் வரக்கூடிய அனைத்து நோய்களும் தடுக்கப்படும். பழைய சோறு சாப்பிடுவதால் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. தமிழர்கள் மட்டும்தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கிடையாது. பூமியில் அந்தந்த இடங்களில் வாழ்ந்த மக்கள் அவங்களோட உணவு முறையில் இருந்து இந்த மாதிரி ப்ரோபயாட்டிக் உணவுகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு, கொரியாவில் கிம்ச்சிங்கிற உணவும் ஆப்பிரிக்காவில் இஞ்சராங்கிற உணவும் சிறந்த ப்ரோபயாட்டிக் உணவு தான். மனிதன் எப்போவும் தனக்குள்ளேயும் தன்னை சுற்றியும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட உணவு தான் இந்த ப்ரோபயாட்டிக் உணவு. சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு அடை வடைன்னு ஏதாவது செய்யலாம்னு யோசிப்பீங்க. இல்லைன்னா யூடியூப்பில் வீடியோ பார்த்து எதையாவது செய்வீங்க. சாப்பாட்டை வீணாக்கக்கூடாதுங்கிற உங்களோட நல்ல எண்ணம் தான் அதுக்கு காரணம். ஆனால் அப்படி செய்யாதீங்க. அந்த மிச்சமான சாப்பாடு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 8 மணி நேரம் கழித்து அதில் கொஞ்சம் மோர் கலந்து சாப்பிடுங்க. சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கும் கொடுத்து சாப்பிட பழக்குங்க. ஏன்னா சிறு குழந்தைகளுக்கு தான் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ சிறந்த உணவு பழைய சோறு தான்.